அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இல்லை, அது இல்லைன்னு சொல்லி கூட்டணி தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தோழமை கட்சிகள்லாம் இன்றைக்கி புலம்ப ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கட்டமைப்போடு சிதறாத வாக்கு வங்கிகளோடு இருக்கக்கூடிய கூட்டணி தான் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கி வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டில். இந்த கூட்டணிகளை பார்த்து புலம்பும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த எதிர்க்கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள்லாம் வலுவிழந்து இருக்கிறது என்று பொய்யான பிரச்சாரத்தை மக்களிடத்திலே பரப்பி வருகிறார்கள். வருகின்ற 23ஆம் தேதி பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவார்கள். அன்றைக்கு எந்தெந்த கட்சியெல்லாம் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதை அங்கு பார்க்கலாம். எவ்வளவு வலுவாய்ந்த கூட்டணி, வலிமையான கூட்டணியே அண்ணன் எடப்பாடியார் தலைமையின் கீழே இங்கே அமைய இருக்கிறது என்பதை இங்கே ஆளுகின்ற எதிர்க்கட்சிகளுக்கு உணர்ந்துதான் ஆளுகின்ற கட்சிகள் உணர்ந்துதான் எதிர்க்கட்சிகள் மீது அவதூறை பரப்பி வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இரும்பு கூட்டணி, வாக்குகள் சிதறாத கூட்டணி. இந்த முறை மீண்டும் ஆட்சி அமைக்க போகிற கூட்டணி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. மீண்டும் 2026 ஆட்சி அமைவது உறுதி. அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராவதும் உறுதி என்பதை உங்கள் ஊடகத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.